ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.5 சாமி முதல் கணக்கு. கீழ்காணும் கலப்பெண்களின் மட்டு மதிப்பினை காண்க. மட்டும்னா மாடுலஸ் ஆஃப் இசட்மா. கலப்பெண்கள் அப்படிங்கிறது என்ன செல்லம்? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அந்த வடிவத்தில் இருக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஃபார்முலா தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகே சாமி, எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். ஐக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஒய். ஐக்கு பின்னாடி என்ன இருக்கும் அதை ஸ்கொயர் பண்ணணும். ஐக்கு முன்னாடி இருக்கிறது எது இருக்கு இல்லையா, பின்னாடி மீன்ஸ் ஐ இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே செல்லம், இப்போ கொடுக்கப்பட்டதை நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். லேட் திஸ் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இது ஒன்று, இது ஒரு டேர்மாக இருக்குது. சரி சாமி, அப்போ இதை Z1 பை Z2ன்னு எடுத்துக்கோம்னா இதை என்ன பண்ணணும், இதை மாடுலஸ் ஆஃப், இது ஒரு மாடுலஸ் ஆஃப். டோட்டலாக மாடுலஸ் போடும்போது தனித்தனியாக போட்டுக்கலாம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் சாமி? ஏன்னா நடுவில் வகுத்தல் வருது. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1, அப்போ மாடுலஸ் ஆஃப் 2i பை மாடுலஸ் ஆஃப் 3 ப்ளஸ் 4i. அண்டர்ஸ்டாண்ட்மா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸே இங்கே கிடையாது, ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பை இங்கே எக்ஸு வந்து 3, ஒய் வந்து 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஓகே வச்சாலும் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சலு. ஸோ 2 பை 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, ஸ்கொயர் ரூட் பண்ணால் 25. 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 யாருடைய ஸ்கொயர் சாமி? 5 ஸ்கொயர் சொல்லலாமா? இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ 5. ஃபஸ்ட்டு இதனுடைய மதிப்பு 2 பை 5. அடுத்து செகண்ட் ஒன் சொல்லும் 2 மைனஸ் ஐ பை 1 ப்ளஸ் ஐ ப்ளஸ் 1 மைனஸ் 2i பை 1 மைனஸ் ஐ. தட் இஸ் ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா மாடுலஸ் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது என்னன்னு பர்சாமி? ப்ளஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பின்னையன், இது ஒரு பின்னையன், ஒரே எண்ணெய் மாற்றிட்ட பிறகு அப்புறம் மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகே சொல்லும். ஸோ பின்னையன், இது ஒரு பின்னையன். அப்போ நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட் எதை பார்க்கணும்? பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா? இல்லை வேறு மாதிரி இருக்குது. அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு ரெண்டுத்தையும் பெருக்கணும். எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும்? அப்போ குறுக்க பெருக்கணும். ஓகே சாமி, இதை குறுக்கு பெருக்கல் போட்டுடலாம். 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 மைனஸ் ஐ ப்ளஸ் இதை குறுக்க போட்டுட்டோம்னா 1 மைனஸ் 2i இன்ட்டு 1 ப்ளஸ் ஐ பை இதை ரெண்டு பிரிக்கிடுங்க 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 மைனஸ் ஐ. ஓகே சாமி, இப்போது இந்த ரெண்டு நம்பரை பிரிக்கலாம் சைடில். 2 மைனஸ் ஐ 2 மைனஸ் 1 மைனஸ் ஐ, ஐயையும் பெருக்கணும், ஐ ஸ்கொயர் ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு ஓரன் 2 குறுக்க பெருக்கணும், மைனஸ் 2i வரும். இங்கே மைனஸ் 1i வரும். மைனஸ் 2ஐயும் மைனஸ் 1ஐயும் சேர்த்தா மைனஸ் 3i. ஐ ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது? 2. இங்கே 3i. மொத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். 2லேருந்து 1 கழிச்சா 1. ஸோ 1 மைனஸ் 3iன்னு வந்துடுச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3i பை இதோ ஒன்று இருக்குல்ல, இதை போடலாம். 1 மைனஸ் 2i 1 ப்ளஸ் ஐ ஒரு ஐ. ஐயையும் பெருக்குனா ஐ ஸ்கொயர் ஓரன் 2 மைனஸ் 2 ஒத்தப்பட மைனஸ் ஓரொன்று 1 குறுக்க பெருக்கிறோம். 1 கூட இது பிறகு தான் கிடைக்கும். ப்ளஸ் 1i மைனஸ் 2i. குறிகள் வேறு மாதிரி இருக்குது. பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சு பெரிய ஒன்று குறிப்பிட்டால் மைனஸ் ஐ மட்டும் கிடைக்கும். ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 1. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 வரும். 1 2 ப்ளஸ் 2 ஆகிடுமா? 1 மைனஸ் ஐ ப்ளஸ் 2. 1 2 சேர்த்தா எவ்வளோ செல்லும்? 3. 3 மைனஸ் ஐ. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 3 மைனஸ் 1i பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கலாம் சாமி. 1 கூட 3 சேர்த்தா 4, மைனஸ் 3ஐயும் மைனஸ் 1ஐயும் சேர்த்தா மைனஸ் 4i பை 1. ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 4 பொதுவாக வெளியே எடுத்துடலாமா? 4 இன்ட்டு பொதுவாக எடுத்தா ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் 1 டைம் 1 மைனஸ் 1i பை 1 1 சேர்த்தா எத்தனை? 2. நடுவில் பெருக்கல் ஓரன் 2 2 2 4. இதான் இசட் ஈக்குவல் டு, இதுதான் நம்ம இசட் எடுக்க போகிறோம் சாமி. ஈக்குவல் டு 2 இன்ட்டு கீழே 1 தான் இருக்குது. எந்த ஒரு எண்ணெய் 1ஆல் வகுத்தா அது என்ன கிடைக்கும்? ஸோ 2 இன்ட்டு 1 மைனஸ் ஐ. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இப்போ ஸ்கொயர் பண்ண சாமி. இது எக்ஸு, இது ஒய் தானே இது. அப்போ ஓரன் 2 நான் போட்டுக்கிறேன், உள்ளே பெருக்கிறேன். கேன்சல் பண்ணுறதுக்காக எடுத்தேன், உள்ளே பெருக்கிறேன். எல்லாம் இங்கே கூட நம்ம கேன்சல் அடிச்சிருக்கலாம் சாமி. இது 4 மைனஸ் 4i பை 2ன்னு வருது இல்லையா? ஓரன் 2 2 2 4 2 2 4 இப்படி கூட அடிச்சுக்கோங்க.
2 எண்ணையும் நான் கேன்சல் பண்ணணும். ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. பொதுவாக எடுத்து கேன்சல் பண்ணுறது பதிலாக இது மாதிரி போட்டிருக்கோம். ஓகே செல்லம். ஸோ இசட் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2i. மாடுலஸ் ஆஃப் இசட் கொண்டது இது ஸ்கொயர் பண்ணோம் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 2 ஸ்கொயர். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான், இங்கே ப்ளஸ் தான் இருக்கணும். ஓகே, இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 2 நீங்கள் உள்ளே போட்டுக்கணும் சாமி. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் தானே வரும், ப்ளஸ் தான் வரும். 4 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. ஓகே செல்லம். அடுத்து தேர்ட் ஒன் சாமி 1 மைனஸ் ஐ பவர் 10. இதை என்ன சாமி எடுத்துக்கலாம், இசட் எடுத்துக்கலாம். திஸ் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டோன்னே ஸ்கொயர் ரூட்டாக போடணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர். ஏன்னா இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகே செல்லம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது 1 தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் பவர் 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 அடுக்கு ரெட்டப்படி இருந்தால் மைனஸ் அதனால் ப்ளஸ் வரும் பவர் 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 10. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எத்தனை முறை சாமி போட்டு பெருக்கணும், 10 முறை போட்டு பெருக்கணும். எத்தனை முறை சாமி, 10 முறை. அடுக்கு அஞ்சுன்னா அத்தனை முறை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். இல்லை அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1/1/ன்னு அர்த்தம். அடுக்கு 1/ன்னு அர்த்தம். இது ஸ்கொயர் ரூட்னா அடுக்கு மூல வரிசை என்ன இருக்குன்னு அர்த்தம் 2. அப்போ அடுக்கு 1/2 the whole power 10 அர்த்தம். ரைட்மா. 2 power 1/2 the whole power 10 that is equal to அடுக்கடுக்கு அந்த என்ன பண்ணிக்கணும், பெருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் 1. இதை பெருக்குங்க, இதை இங்கே பெருக்குங்க. ஸோ 2 power 10/2. 1 2 I 2 10. ஸோ 2 அடுக்கு 5. 2 அடுக்கு 5 எவ்வளோ சாமி, 32. 2 2 4 4 2 8 8 2 16 16 32. ஓகே வச்சலாம். இப்போது மகா இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் ரூட் 2 பெருக்குனாவே வெறும் 2. இது மாதிரி எத்தனை ஜோடி வருது, 1. இது மாதிரி 5 ஜோடி வரணும். ஓகே சாமி. அப்போ 5 2ன்னு அர்த்தம். 5 2 வந்துருக்குது. 5 2ன்னா 5 × 2 கிடையாது, 2 வந்து 5 முறை வந்திருக்கு. அப்போ 2 அடுக்கு 5ன்னு அர்த்தம். ஓகே சொல்லலாம். இப்படி போட்டாலும் ஓகே, இப்படி போட்டாலும் ஓகே. அடுத்து ஃபோர்த், இது ஃபோர்த் சம் சாமி. ஸோ கொடுக்கப்படுறது இசட் எடுத்துட்டேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இது ஒன்று தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இதை மாடுலஸ் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் 2i இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 3 - 4i இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் 4 - 3i தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயரா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 4 ஸ்கொயர். ரைட்மா. இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 3 ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே 3 ஸ்கொயர் 9. அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் தான் வந்து 16. ஸோ 9 16 25. 4 16. இது அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் தான் வரும். இது 9, இது ஒரு 25. ஸோ 2 அடுக்கு இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. திஸ் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எத்தனை முறை வந்திருக்கு, 2 முறை வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இருக்குன்னா வெறும் 5 அவ்வளோதான். ஸோ 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பேருக்குன்னா வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வெறும் 25. அதாவது என்ன சாமி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 2 முறை வந்துடுது. ஸ்கொயர் ஸ்கொயர்ட்டான ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இது என்னென்னு எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். 5 5 25 எப்படி போட்டாலும் ஓகே. 25 2 பேருக்குன்னா எவ்வளோ சாமி ஆன்சரு 50. ஓகே.